என்னாச்சு? புருஷனை காணுமே, என் மாமனை காணுமே, எங்கடா இருந்தா என் புருஷனை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா? வெளிய போய் தேடுங்கடா, வெளிய போய் தேடுங்க, நல்லா தேடுங்க. ஏமா எங்கம்மா போயிருக்க போறாரு? பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாரு. யோ, அறிவு இருக்கா? செத்தவன எப்படியே நடந்து வெளிய போக? போய் தேடு போ. தேடியா? போங்க. ஜனங்க இருந்து விட்டுட்டீங்களே. ஐயோ, இந்த மனுஷனை போய் நான் எங்கன்னு தேடுவேன்? இங்க தானே உட்கார்ந்துருந்தாரு. காணுமா? பொண்ணை காணான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பணத்தை காணும் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். எங்க போயிருக்காரு? பாருங்கப்பா, அங்க பாருங்க. இந்த எடி பார்த்துதான் காணும். புருஷனை காணுமே. ஐயோ ஐயோ, என்ன எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொன்னாரு. சாமி, என் ராசா, ராசா எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயோ சித்தப்பா, ஏதாவது பண்ணுங்க. கூட்டி அழறத பாக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பல அந்த பக்கம் போய் நல்லா போய் தேடி பாரு. யாராச்சும் போய் தேடி பாருங்களேன். பாருங்க பூட்டி, நீங்க அழக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்க முடியலையே ராசா. கண்ணை தொடங்க, முதல்ல கண்ணை தொடங்க. ஆமா பூட்டி அழாதியா. பூட்டி ஏய் வாங்கயா, அழாதியா. டேய், எங்கடா இருக்கீங்க? அண்ணே நாங்க ஐயா கூட தானே இருக்கோம், நீ வாங்க சீக்கிரமா. சரிடா. சொல்லு, ஏட போக வச்சுக்க. ஒன்றுவேன் சொல்றேன். உங்க தாத்தா ஊர்வலம் போற சப்பரத்துலதான் பாம்பு வச்சிருக்கோம். ஏய், என்னடா சொல்ற? எதுக்குடா அப்படி பண்ண? யார் சொல்லி பண்ண? சொல்றா, சொல்லுங்க. சொல்றா. ஏய், என்ன அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிச்சிரும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிருவாங்க. டேய், யாரா பக்கி சொன்னது? ஏய் ஒரு தாத்தா கீழே இருக்கீங்க. தாத்தா கீழே இருக்கியா? சீக்கிரம் இருக்கு.
கொஞ்சம் பொறுப்பா. என் புருஷன் என்னைக்குமே பெண்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாரு. அவர் ஆசைப்படி என் பேத்தி கொள்ளி வைக்கட்டுமே. ஏங்க இது என்ன புது கதையா இருக்கு? இந்த நேரத்துல பேத்திக்கு எங்கேயும் போறது? ஐயா, யாருப்பா நீ புரியாம பேசுறேனாச்சி? கதிரேச குடும்பத்துக்கு இறுதி மரியாதை பண்ற பாக்கியம் இருக்கு. அப்ப கதிரேச பையன் தான் என் பேரன்னா, பேரனோட பொண்டாட்டி அம்முதா இருக்கால, அவதானே என் பேத்தி. கரெக்ட் இருக்கா? அமுதா தான் கொல்லி வைக்கணும். வெய்யாத்தா. இத பண்ணலன்னு ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அத இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் கோர்ட்ல போய் உங்க வக்கீல வச்சு பேசுங்க. ஜட்ஜையா நல்லா கேப்பாரு. என்கிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். எனக்கு ஆதாரம் தான் முக்கியம். சார், ஏன் புருஷன் தான் தப்பு பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஹலோ மேடம், ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். யோ கான்ஸ்டபிள், அவங்களை இழுத்துட்டு வாயா. மேடம்க்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம். சரிங்க சார். கண்டிப்பா இதை எங்க பங்காளிய குடும்பம் தான் செஞ்சிருப்பானுங்க. நீங்க அவனுங்களை கூட்டு விசாரிங்க. அவங்களையும் தான் வர சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன என்கொயரி, அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல சார். நடிக்காதடா சார். கண்டிப்பா இவன் தான் சார் செஞ்சிருப்பான். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். ஹலோ மிஸ்டர், அமைதியா இருக்கீங்களா இல்ல தூக்கி உள்ள போட? என்ன சார் ஆவுன்னா உள்ள போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா. ஏய், ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லணும். போய் மட்டும் சொன்னீங்க உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். பாம்பு வைக்க சொன்னது யாரா? இப்ப சொல்றியா இல்ல லாடம் கட்டவா? சொல்றா. சொல்லிடுறோம் சார். சொல்றா. சொல்லு. சொல்றா. அப்பச்சி, உங்களுக்கு தெரியுது, இந்த அம்மாவுக்கு புரியுதானு தெரியலையே. ஏமா அப்பச்சி சொன்னது புரிஞ்சுதா? நீங்க தலையெழு நின்று தண்ணி குடிச்சாலும் புருஷனை எக்ஸாம் எழுத வைக்க முடியாது. நீ விடிய விடிய இங்கே கடந்தாலும் எதுவுமே நடக்காது. புருஷன் மேல தப்பு இல்லைன்னு
நீ என்னதான் போராடி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஜாமீன் வாங்க 2-3 நாள் ஆகும். இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் உங்களுக்கு இந்த செக்கை வச்சிருக்கேன். அமுதா கண்ணு, பரீட்சை எழுதுறத எப்படியாவது தள்ளி வைக்க முடியாதாம்மா? இல்லத்த, இது காலேஜ்ல வைக்கிற பரீட்சை இல்ல, யூனிவர்சிட்டியில வைக்கிற பரீட்சை. இத மாத்த முடியாது, கட்டாயம் எழுதிதான் ஆகணும். ஏதாவது பண்ணுமா? டேய் மாணிக்கம், ஏதாவது பண்ணுடா, ஏதாவது பண்ணு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. இந்த நேரத்துல யாரன்னு தேடி போய் பாக்குறது, என்னன்னு கேக்குறது? விடிஞ்சாதான் நாம ஏதாவது பண்ண முடியும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் போல. அதுக்குள்ள பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம ஆசைப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. நம்ம தலையில இதுதான் எழுதி இருக்கு போல இருக்கு. காலத்துக்கு நாம கௌரவமா வாழ முடியாது போல. ஐயோ, திரும்ப இந்த குடும்பத்தை வாத்தியார் குடும்பமா பார்க்க முடியாது. மாணிக்கம், முடியாதுடா, முடியாது. என் மனக்கோட்டை உடைஞ்சு போச்சுடா. இனிமே நான் எதுக்குடா உயிரோட வாழணும்? என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம போராடின போராட்டம் கண்டிப்பா வீண் போகாது. நீங்க முதல்ல கவலைப்படாதீங்க. உங்க பையன் நிச்சயமா வாத்தியார் ஆவாக. எப்படிமா? எப்படி? நீ என்ன சமாதானப்படுத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே? முதல்ல நிதானமா இருங்க. பதட்டத்துல நமக்கு எந்த யோசனையும் வராது. நாம கொஞ்சம் அமைதியா இருப்போம். அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு முடிவெடுப்போம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, என் புள்ள. சித்தப்பா, நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் யோசிங்களேன். அமுதா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. சொல்லுங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் மாதிரி முன்ன வந்து காப்பாத்துனது நம்ம செல்வா அண்ணன் தான். அவர்கிட்ட போன் அடிச்சு விஷயத்தை சொல்லு. அவருக்கு போன் அடிச்சு விஷயத்தை சொல்லாதான் நிச்சயம் அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவர்தான். மாப்ள, மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும், நீங்க ரொம்ப சேஃப்டியா இருப்பீங்க. காலேஜ் கேம்பஸுக்குள்ள பர்மிஷன் இல்லாம எவனும் நுழைய முடியாது. அதுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்குவோம். சரியா மாப்ள, உங்க மனசுல எந்த டென்ஷனையும் வச்சுக்காதீங்க. கவனம் முழுக்க பரீட்சையில தான் இருக்கணும். அமுதா புள்ள உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா மாப்ள. தயவு செஞ்சு பரீட்சையை நல்லபடியா எழுதிருக்கு, சரியா? டேய், நீ என்ன ஊர்வலமா போயிட்டு இருக்க? பரீட்சைக்கு நேரம் ஆகுதுல, விரட்டுறா. போப்போ சீக்கிரம்.
எங்களுக்கே ஆட்டம் கட்டுறீங்களா? கெட்டப்ப மாத்தி வந்து தூக்குனா விட்டுருவோமா? என்கிட்ட இருந்து அம்புட்டு ஈஸியா தப்பிக்க முடியாது. அவனை மரியாதையா வெளியே வர சொல்லுங்க. ஏய், வெளில வாடா. ஏய், இறக்கி விடுறா அவனை. பாம் வச்சது இல்லாம தப்பிச்சா போற? நீ எக்ஸாம் எப்படி எழுதுறன்னு நான் பாக்குறேன். முதல்ல மாஸ்க கழட்றா. கழட்றா. மாப்ள, வண்டி இங்கேயே நிறுத்துறேன். இங்கேயே இறங்கி காலேஜ் சேவரு பின்பக்கமா போய் காம்பவுண்ட் சேவர் எகிரி குதிச்சு உள்ள போயிடும். இவங்க நம்ம எல்லாரும் ஏமாத்திராங்க. வாங்கயா. சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இப்ப பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனது எம்புட்டு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ, இந்த பாருமா, செல்வா அண்ணாச்சி நமக்கு நல்லதா பண்ண நினைச்சாரு. இப்படி ஆகும் யார் நினைச்சது? அண்ணன்ட்ட சொல்லி நல்ல வைக்கிறா பாக்க சொல்லியிருக்கேன். பாத்துக்கலாம், விடுதாத்தா. சித்தப்பா மணி வேற. ஐயோ, 9:45 ஆயிடுச்சு. இந்நேரம் பரீட்சை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க படிச்சது மொத்தமும் வீணா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அத்தைய நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இந்த தடவை அவர் நிச்சயமா பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிடுவாங்கன்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இப்ப அவங்களை எப்படி சித்தப்பா ஆறுதல் படுத்துறது? இந்த கடவுளுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கள தான் சோதிச்சு பாக்குறாமா. நம்ம விதியா கடவுளை போய் குறை சொல்லி என்ன சித்தப்பா ஆக போகுது? அவன் என்னைக்கும் நமக்கு துணையாதான் இருப்பான். யோ, அவன் தான் போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கானா? நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. ஜட்ஜி வர நேரமாச்சு. இவனை முதல்ல உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். யோ, எப்படி நேரமையா காத்துக்கிட்டு இருக்குது? முன்னாடியே வரணும்னு தெரியாதா? முத கேஸ் நம்ம கேஸ் தாயா. என்னையா நீ? ஜட்ஜி தான் இன்னும் வரல. அப்புறம் எதுக்குயா பதற? எப்படியாவது பேசி 15 நாள் ரிமாண்ட் வாங்கிறியா? அதை விடுங்க சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படிதான் எல்லா தடவையும் சொல்ற. ஜட்ஜி வந்ததும் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி வாய முடிக்கிற. உன்னை வக்கீலா ஒப்புக்க வச்சுட்டு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, பத்தப்பழம்பா அத்தியாயத்துக்கு கொடுத்து விட்றேன். சரிங்கய்யா. என்ன இன்னைக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு? ஓ, குற்றங்கள் எது குறைஞ்சிருச்சோ இல்ல வாய்தா அதிகமாயிடுச்சா?
முத கேஸ் என்னது? ஐயா முத கேஸ் மூர்த்தியோட கேஸா? இன்னைக்கு விளங்கின மாதிரிதான். விடு. சஸ்பெக்ட் எங்க? வாயா. எப்படி நீ இதுல கதை தான் எழுதிருப்ப. நீயே சொல்லிடு மூர்த்தி. ஐயா பாம் வச்ச விஷயமா இவனை நாங்க கைது பண்ணிருக்கோங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நேத்து இவங்க ஆளுங்க ஸ்டேஷனுக்குள்ள பூந்து இவனை தப்பிக்க வச்சுட்டாங்க. திரும்ப இவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க ஐயா. இவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அதான் அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக 15 நாள் போலீஸ் காவல் நிலையத்துல வைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. 15 நாளா? 10 நாள் தான். அதுக்குள்ள விசாரிச்சுக்கோ. ஐயா பாம் வச்சதுக்கு 10 நாள், இவன் தப்பிச்சு போனதுக்கு மொத்தமே 10 நாள் தான். 10வது நாள் இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். பையனை எப்படி கூட்டிட்டு போறியோ அப்படியே திரும்பி கூட்டிட்டு வரணும். சரியா? சரிங்க ஐயா. கோமதி. ஐயா நான் சொல்றதை டைப் பண்ணுமா? சரிங்க ஐயா. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு இந்த மாணவன் எழுத வேண்டிய பரீட்சைகளை வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கண் பார்வையில தேர்வு எழுத இந்த கோர்ட்டு உத்தரவிடுகிறது. என்ன மூர்த்தி, எனக்கு நீ சட்டம் சொல்லி தரியா? இப்ப நான் உனக்கு சட்டம் சொல்லி கொடுத்த பாத்தியா? இந்த லெட்டரை உங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து காலேஜில் தகவல் சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல அடிச்சு சொல்லு. அடிச்சாரு பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுறேன். இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கு கோர்ட்ல நான் செஞ்ச விஷயம் ஒரு அதான் பரிச்சு எழுதிட்டாரே, இப்ப விசாரிக்கலாமே. என்னத்தை விசாரிக்கணும்? சாட்சி எங்க? கான்ஸ்டபிள். என்னையா அடிச்சாங்களா? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. மூர்த்தி, அடிச்சு பொய் சொல்லி கொடுத்துட்டியா? இல்லங்கய்யா, அப்படிலாம் எதுவும் இல்லங்கய்யா. இல்லையா, இந்த தம்பி தான் உங்களை பாம் வைக்க சொன்னாரா? என்ன அமைதியா இருக்கீங்க? இது ஸ்டேஷன் இல்ல, கோர்ட். பயப்படாம சொல்லுப்பா.
ஆனா உண்மையை சொல்லணும். இவர் இல்லைங்கய்யா, வேற ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லிதான் நாங்க பாம்பு வச்சோங்கய்யா. அத வைக்க சொன்னவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, நாங்க மாட்டிக்கிட்டோம் ஐயா. நாங்க தப்பிக்கிறதுக்காக இவரை மாட்டி விட்டுட்டோம். தப்புதாங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இவங்க முகத்துல எப்படி காயம் வந்துச்சு? ஏன் இவங்க மாத்தி பேசுறாங்க? ஒன்னும் புரியலையே. ஓ, இதெல்லாம் உங்க வேலை தானா? என்னத்தான் பண்றது, நீதிய சில நேரம் நீதிபதிங்க காப்பாத்துவாங்க, சில நேரம் என்ன மாதிரி ரவுடி பசங்களும் காப்பாத்துவாங்க. அவன் அவங்கள பொய் சொல்ல சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்கல்ல, அதான் 4 அடியை போட்டு மிதிச்சு சொல்ல சொன்னேன். உண்மையை சொல்லுங்கடா. ஏயா, ஒருத்தரை படிக்க விடாம எக்ஸாம் எழுத போறோம்னு சொன்ன உடனே கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை எக்ஸாம் எழுத விட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. செந்திலை இந்த நீதிமன்றம் குற்றம் அட்டவணையினர் தீர்ப்பு சொல்லி விடுதலை செய்கிறது. ஐயா, ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச வழக்கு. பொறுப்பொரு, அவசரப்படாத. வேலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட ஆய்வாளர் மூர்த்தியை 6 மாத காலம் பணியிடை நீக்கம் செய்கிறேன். ஐயா, இனி நீ பேசின 6 மாசம் உள்ள தூக்கி வச்சிருவேன். அவ்வளோ வாங்க. நாங்க எல்லாம் முறையாதான் பேசுறோம். ஒப்பந்தம் முறையா இல்லாம இது ஏன் பணம் ஏன் விருப்பம் அப்படித்தான் செய்வேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல உன் தம்பி பண்ண தப்புக்கு பெரிய இது மாதிரி அத்தனை பேர் முன்னாடி சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அன்னைக்கு ஊருக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சும்மாவா? வீடு வாசல் ஜவுளி கடை பைனான்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து முட்டிக்கிட்டு இருக்கியா? இதான் உங்க முறையா? இங்க பாருங்க, எங்க அப்பச்சி சொத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த முறையும் இல்ல, எந்த வழக்கமும் கிடையாது. ஏதோ உங்க தங்கச்சி எங்களால பாதிக்கப்பட்டுச்சு, உங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் ஆயிப்போச்சு. அதனால எங்க அப்பச்சி பெரிய மனசு பண்ணி இந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. எதுக்காக கொடுத்தாவளோ? ஆனா கொடுத்தாவல்ல, அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பன் பேர்ல இருக்கிற சிதம்பரம் பைனான்ஸ என் பேரு பழனி பைனான்ஸ்ல மாத்துறதுக்கு எம்பிட்டு நேரமாகும்? ஏதோ மரியாதைக்காக இந்த மனுஷன் பேர்லயே இருக்கட்டும் ஏதோ பெரிய மனசோட நடந்துக்கிட்டா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட ஏறிட்டு வரியா? அதுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசுவீங்களோ? அதை நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணும். ஏ உமா, மரியாதையை உன் புருஷனை கூட்டு போயிரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். யோ, இல்லனா என்னையா? யார் எங்க இருந்து போ சொல்ற? என்ன எல்லாம் மறந்துருச்சா? திரும்ப திரும்ப சொல்லணுமா? இது என் வீடு. நியாயமா நீங்க எல்லாரும் தான் வெளியே போகணும். மாப்பிள, என்ன பேசுறீங்க? இப்படி நேரமா மரியாதை எல்லாம் பேசிட்டு வீட்டு விட்டு போனதும் மரியாதை வருதோ? இப்பதான் நாங்க மாப்பிள்ளன்னு தெரிய வருதா? பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, யாரும் பேசக்கூடாது. நாளையில இருந்து நீங்க ஜவுளி கடை பக்கமே போக கூடாது. போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அம்பிடுதான் அசிங்கப்பட்டு போவீங்க. போதும் தான், போதும். உன் புருஷன் பேசின வார்த்தையில என் மனசு நிறைஞ்சு போய் கிடக்கு.
நீ எதுவும் பேசிவிடாத. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன உங்களை போகவா சொன்னோம்? என் புருஷன் சொன்ன மாதிரி போடுறத தின்னுட்டு கிடக்க வேண்டியதானே. நீங்க எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். இம்புட்டு பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் மானரோஷம் இருக்கிறவன் இந்த வீட்டுல இருப்பானா? உங்களுக்குலாம் மானரோஷம் இருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் பழனி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க ஒண்ணு? என்ன பெரிய சண்டியரா நீ? அடிக்கெல்லாம் கை வாங்குற? என்னடா ஆப்ரன் பாத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. நானும் பாத்துட்டே இருக்கேன். பெரிய இவனா நீ? நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்ப, நான் கேட்கணுமா? கையடுறா. ஏய் எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? அது அப்புறமா வாங்கிக்கிறேன். இங்க பார், உன் மிரட்டெல்லாம் இங்க பலிக்காது. எடுன்னு. என்னடா கை எடுக்கணும்? எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? எடுடா கைய. என்னங்க? என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுங்க. இளங்கோ, சட்டையை விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க நடக்குது? ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ உமா, இம்புட்டு நாளா நீ பண்ண எல்லா கெட்டதுக்கும் நான் துணையா நின்னதுக்கு இதுதான் நீ எனக்கு காட்டுற விசுவாசமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு இருக்க. ஏய் அமைதியாரு, வாய மூடு. எல்லாம் நம்ம தப்புதான். என்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தோமோ அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். என் மக வீடுதானாங்கிற உரிமையில இருந்தது என் தப்புதான். மூணாவது மனுஷங்களுக்கு இந்த வீட்டை விட்டு இருந்தா நாம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருப்போம்ல. அப்படிதான் இப்போ. வாங்க. நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? ஆவுனா சொத்தை குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன ஆச்சு? மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது உண்மையாவும் பிரயோஜனமாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி யாருக்குமே பயன் இல்லாம இருக்கிறது பூமிக்கு பாரம் தான். இப்படி சொத்துன்னு பணம் காசை மட்டும் கேக்குறீங்களே, 4 மனுஷ மக்கா வேணும், சொந்தம் வேணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. சொந்தம் சுத்தி இல்லாம வெறும் பண காசை வச்சு என்னத்த சாதிக்க போறிய? நாளைக்கு உனக்கு ஏதாவது நடந்தா ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம அனாதையா தான் நிப்பிய. நீ அப்புச்சிக்கு ஒரு நல்ல மகளாவும் இல்ல, ஒரு அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியாவும் இல்ல, ஒரு தம்பிக்கு நல்ல அக்காவாவும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியாவும் இல்ல. இப்படி யாருக்குமே பிடிக்காம நீ எல்லாம் வாழ்ந்து என்ன தடி சாதிக்க போற? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஏ வாயாலேயே சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவடி. ஆமா, இவ பெரிய கண்ணகி. நீ சொன்னதும் நாங்க நாசமா போயிடுவோம். போடி, சும்மா நின்னுட்டு கத்திக்கிட்டு கிடக்காத. காசு பணம் இல்லாட்டியும் வெட்டி சவாலுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. ஹே உமா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இம்புட்டு நான் எனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு மறந்துடுறேன். ஆனா நீ நம்ம குடும்பத்துக்கு பண்ண சதியையும் என் அப்பச்சிக்கு பண்ண துரோகத்தையும் நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். எங்க அப்புச்சிய என்னைக்கும் நான் கைவிடவும் மாட்டேன். இந்த நாளன் குறிச்சு வச்சுக்கோ. அப்புச்சி கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட இருந்த சொத்தை ஏமாத்தி அவங்க மனச காயப்படுத்தி எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பி என்னோட குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சியோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பறிச்சு உங்க மனச சுக்கு நூறா உடைச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வீட்டை புடுங்கி
உங்களை குடும்பத்தோட நடு ரோட்ல நிக்க வச்சு திரும்ப இந்த வீட்டை மீட்டு இதுல என் அப்புச்சிய நான் மறுபடியும் சிங்கம் மாதிரி உட்கார வைக்கல. என் பேரு அமுதா இல்லடி. இது சவால் இல்லடி, இந்த அமுதா போட்ட சபதம். நிச்சயம் நான் ஜெயிப்பேன்.